எத்தனை கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் உறவுகளோட அன்பு மட்டும்தான் என்னைக்குமே நிலைச்சு நிற்கும். காலையில் நான் வீட்டை விட்டு கிளம்பி வரும்போது மனசுல இருந்த வருத்தம் இப்ப இல்ல. நமக்கு எல்லாரும் இருக்காங்கிற எண்ணம் இப்போ வந்துருச்சு. ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் சொல்றவங்க பக்கத்துல இருந்தாவே போதும், எந்த கஷ்டமும் இருக்காது. இருக்கிற இடம் எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த இடத்துல நம்ம சந்தோஷமா இருக்கிறோமாங்கிறது தான் முக்கியம். உங்க வீட்டுல அது நிறைவா இருக்கு. கரெக்டுப்பா. நீதான் எப்பவுமே சொல்லுவியே, மனசு சரியா இருந்தா யார் எங்க வேணாலும் இருக்கலாம்னு. உண்மைதான்ப்பா. நாங்க அப்படியெல்லாம் பண்ணோமா? மாமா என்னன்னு நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அங்கிள் பெரியவங்க, நீங்களா அப்படி சொல்லக்கூடாது. நீங்க 1000 சொன்னாலும் ஒரு நாள் கூட விஜயா உங்களை எல்லாம் இப்படி எல்லாம் உட்கார வச்சு மனசார சாப்பாடு போட்டது இல்லையாமா? அப்படிலாம் இல்லன்னு. என் பொண்ணு சந்தோஷமா மாப்பிள்ள கூட வாழ்ந்துட்டு இருக்கான்னா, இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கான்னா அதுக்கு காரணமே நீங்க தானே. இதை விட வேற என்னென்ன எங்களுக்கு வேண்டி இருக்கு? நீங்க நல்லா சாப்பிடுங்கண்ணே. பா, உன் கூட நாங்க எல்லாரும் இருக்கிறோம்பா. நீ கஷ்டப்படுற எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணிருக்கிற. அப்போ நீ பண்ண புண்ணியம் எல்லாம் நம்ம குடும்பத்தை கண்டிப்பா காப்பாத்தும்பா. நீ அதை பத்தி கவலைப்படாதப்பா. சாப்பிடுப்பா, பாத்துக்கலாம். சாப்பிடுப்பா. என்ன ஆண்டி, ஏதாவது வேணுமா? இல்ல ஒண்ணு இல்லம்மா. போர் அடிக்குதா உங்களுக்கு? உட்கார்ந்து டிவி பாருங்க. இல்ல வேண்டாம்மா. ஆண்டி, இது உங்க வீடு மாதிரி, நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். மா, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தீங்களா? ம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வாங்க. வாங்க ஆண்டி. ரவி, நீ அப்பா கிட்ட பேசினியா? இல்லம்மா, முத்துக்கிட்ட பேசினேன். அவங்க அண்ணி வீட்டுக்கு போயிட்டாங்களா? அவர் எப்படி இருக்காரு? எதுவும் பேசலையா, அமைதியா இருக்காராம். அதான் முத்து அண்ணியும் கூட இருக்காங்கல்லம்மா, அவங்க பாத்துப்பாங்க. ஆமா ஆண்டி, நீங்க அங்கிள நினைச்சு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. மீனா அங்கிள் அங்க நல்லா பாத்துப்பாங்க. நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க, சாப்பிட வாங்க. ம். என்ன இது? ரைஸ் சம்மந்தி தெரியலையா? அது தெரியுது. ஆனா இது உருண்டை உருண்டையா இருக்கு. என்ன அரிசி இது? ஒரு கை ஆளுனாலே 1 கிலோ வரும் போல இருக்கு. இது நல்லா இருக்கும் சம்மந்தி. மட்ட அரிசின்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுல எப்பவுமே இதுதான் வாங்குவோம். இந்த ஊர் அரிசி எதுவும் வாங்க மாட்டீங்களா? இந்த சீரக சம்பா, மாப்பிள சம்பா, அந்த அரிசி? அதெல்லாம் எப்பயாவது ஒரு தடவை தான். இதான் உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்கும், ஆர்கானிக்கா இருக்கும். அதெல்லாம் சரிதான். ஆனா பொன்னி அரிசி எல்லாம் பார்த்தாலே அன்னைக்கு பூத்த மல்லிப்பூ மாதிரி இருக்கும். இது ஏதோ காஞ்ச பூ மாதிரி இருக்கு.
എടി സുധാ കണ്ടില്ലേ പൂ കെട്ടുന്ന മരുമോൾ വീട്ടിലുണ്ടല്ലോ അതുകൊണ്ട് എല്ലാ ഉദാഹരണവും പൂവിനെ പറ്റി തന്നെ പറയുന്നത്. சம்மந்தி சாப்பிடுங்க சம்மந்தி, நல்லா இருக்கும். எனக்கு இப்படி அரிசியை மாத்தி சாப்பிடுறது ஒத்து வராது. சரியா ஜீரணமாகாம போயிடும். அதெல்லாம் ஆயிடும். கடைசியா கொஞ்சம் ரசம் குடிங்க. இல்ல, எனக்கு இது அவ்வளவா பிடிக்கல. என்ன சம்மந்தி நீங்க நல்லது எதையும் சாப்பிட மாட்டீங்க போல. மம்மி ஏன் இப்படி இருக்கீங்க? இல்லடி, டீ கொடுத்தாலும் பால் கலக்காம குடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இப்ப இந்த சாப்பாடும் வேணான்னு சொல்றாங்க. சம்மந்தி, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல, அதான். நல்லத பழகிக்க வேண்டியதுதானே. எடி சுதா, ஒயிட் ரைஸோட இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சம்மந்தி, நாம எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பழக்கத்தையே மாத்திக்கணும். இதான் எங்க வழக்கம். சாப்பிடுங்க, பழகிடும். ஓ, உன் வீட்டுக்கு வந்துட்டேன்னு நீ குடுக்கறத நான் சாப்பிடணுமா? போறத சாப்பிட்டுட்டு போடின்னு சொல்லாம சொல்றான். என்ன சம்மந்தி? இல்ல. அம்மா, நான் வேணா உங்களுக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுக்கவா? என்ன மாப்பிள்ள இது? சம்மந்தி என்ன ஃபாரின்ல இருந்தா வந்திருக்காங்க? சாதமே ஒத்துக்கிறது இல்ல, இதுல வேற பிரெட் ஒத்துக்குமா? அப்படிலாம் இல்ல. இத பார்த்தா யானைக்கு உருண்டை புடிச்சு குடுக்கற மாதிரி இருக்கு. இது மனுஷங்க சாப்பிடுறது தானே சம்மந்தி, நாங்கெல்லாம் சாப்பிடலையா? பழகிடும், சாப்பிடுங்க. ஆண்டி, அம்மாக்கு இந்த ஊர் சாப்பாடு தான் சாப்பிட்ட பழக்கம். உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு பயப்படுறாங்க. அதனாலதான், வேற ஒண்ணும் എന്തിനാ പേടിക്കുന്നേ? ഇതും റൈസ് താനേ. എത്ര വർഷമായി ഞങ്ങൾക്ക് ഇത് കഴിക്കുന്നില്ലേ? எங்க உடம்புக்கு எதுவும் ஆகலையே. அச்சா, ஆண்டிக்கு இது புதுசா இருக்கு, அவ்வளவுதான். ஓ ஆண்டி நல்லாதான் இருக்கும் ஆண்டி. இங்க பாருங்க, இந்த மீன் குழம்புக்கும் இந்த ரைஸுக்கும் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். இந்த ஃபிஷ் இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்டீங்கன்னா ஏய், ஏய், சுத்தி, சூப்பரா இருக்கும். ஏய், பாத்து பாத்து பொறுமையா சாப்பிடு. டேய், இந்த ஃபிஷ் இப்படிதானே சாப்பிடணும். ஆண்டி நீங்க ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். அம்மா, எனக்கும் ஸ்டார்டிங்ல இந்த ரைஸ் செட் ஆகாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா நல்லாதாம்மா இருக்கும். எங்க ரெஸ்டாரண்ட் மெனுல கூட இருக்கு, சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்குல்ல ஆண்டி? ம். அப்ப மம்மி, ஆண்டி கொஞ்சம் மீன் குழம்பு ஊத்துங்க. இல்லம்மா, எனக்கு இது போதும். கொஞ்சமா தான் சாப்பிடுவேன், இதுவே போதும். சுத்தி விடு, அம்மாக்கு தேவையானதை அவங்க சாப்பிட்டோம், நீ சாப்பிடு. இந்த ஐயோ, போதுங்க, வேண்டாம். என்ன கடையில மோட்டர் ஆஃப் பண்ணாம போயிட்டாங்களா என்ன? இப்படி சவுண்ட் வருது. எங்க இந்த சவுண்ட் வருது? என்ன இவன் என்னால ரேஞ்சுக்கு விரும்புறான்? குறைஞ்ச விடும்போது கை மட்டும் தனியா மேல வருது.
இப்படி கொரட்டை வர்றான்? இந்த ஆள் சொன்னதுக்கு எலி தொல்லையே பரவாயில்ல போல இருக்கு. இந்த சத்தத்துல நான் எப்படி தூங்குறது? இது மனுச்சு வர்ற குரட்டையா இல்ல யானை வர்ற குரட்டையா? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, இப்படி பண்ணா என்னால ஒரு செகண்ட் கூட கண்ணை மூட முடியாதியா? குரட்டை விட்டுக்கிட்டே இருக்கானே. இல்ல நைட்டு 10 மணிக்குள்ள பொண்டாட்டி வர சொல்லுவாளாமே. ஐயோ, நிக்காம குரட்டை வர்றானே. ஐயோ, ப்ரோ நிறுத்து ப்ரோ. ஐயோ முடியலையே. யோ சந்தோஷ, நிறுத்தி தொலையா. யோ நிறுத்தியா இல்லையா? ஐயோ, இந்த ஆளை வர வச்சு தங்க வச்சதுக்கு நம்ம தனியாவே இருந்திருக்கலாம் போலயே. என்னது இது? என்ன சத்தம்? யாராவது உள்ள வந்துட்டாங்களா? ஒருவேளை பேய் ஆவி ஏதாவது வந்துருச்சா? யோ சந்தோஷ, யோ எந்திரியா. யோ எலி ஓடுதியா, வந்து புடியா. யோ லெக் பீஸ் நல்லா இருக்கு ப்ரோ, கொஞ்சம் வை ப்ரோ. எலி ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்ற, லெக் பீஸ் வைன்ற. எந்திரியா. அப்படியே தயிர் பச்சடி வாங்க ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. ஐயோ, இப்படி ஒரு நிலைமையில நான் வந்து மாட்டிக்கிட்டேனே. ஒரு பக்கம் இந்த ஆளு விடுற கொரட்டை, இன்னொரு பக்கம் இந்த எலி தொல்லை. ஐயோ ஆமா, எலி 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 எலி. ஐடியா. எங்க பிடிங்க. மீனா, நீயும் மாப்பிள்ளை வேணா ரூம்ல கொஞ்சம் சத்தம் கம்மியா. நாங்க மேல போய் அம்மா, படுக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நாங்க மேல படுத்துக்கிறோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க இங்க தூங்குங்க. அத்தை, அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நைட் ஏதாவது எந்திரிச்சாருன்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் சரிங்க மாப்பிள்ளை, நான் பாத்துக்கிறேன். இந்தா. அப்பாக்கு இன்னைக்கு ஆழ்ந்த தூக்கம் வருமானே தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்பா முகமே சரியில்லை மீனா. உள்ள இருக்கிற கவலைய வெளியே காட்டிக்க கூடாதுன்னு முயற்சி பண்றாரு. ஆனா அவர் மனசுக்குள்ள எவ்வளவு வலி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆமாங்க, குடும்பத்துல எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் செதறி போன மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அப்பா இங்க வர ஒத்துக்கிட்டாரு. அது வரைக்கும் சந்தோஷம்தான். நீங்க எல்லாரும் அப்பாவை நல்லா பாத்துக்கிறீங்க. இருந்தாலும் அப்பா மனசுக்குள்ள வீடு நம்ம கையை விட்டு போயிடுமோன்ற பயம் இருக்குல்ல. அதனால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு மீனா. புரியுதுங்க. மாமா அவர் வாழ்ந்த இடத்துல இருந்து இன்னைக்கு வெளியே வந்திருக்காரு. ஆனா அவர் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. உங்களால வீட்டை கண்டிப்பா மீட்க முடியும்னு அவருக்கு தெரியும். உங்களை நம்பிதாங்க மாமாவும் கையெழுத்து போட்டிருக்காரு. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குங்க. உங்களால வீட்டை மீட்க முடியும். உங்களுக்கு துணையா நானும் இருக்கேன். அம்மாவும் நினைச்சாலும் கவலையாத்தான் இருக்குது. நம்ம கூடயே அவங்களும் வந்திருக்கலாம்.
எவ்வளவோ சொன்னோம், அவங்க கேட்கலையே. பலகுரல் நல்ல பொண்ணுதான், ஆனா அதோட அப்பா அம்மா சரியில்லையே. அவங்க அம்மாவை எப்படி நடத்துவாங்கன்னு நினைச்சாலே பயமா தான் இருக்கு. பயப்படாதீங்க, ரவி கூட இருக்காருல்ல, அவர் அப்படி விட்டுற மாட்டாரு. ஸ்ருதியும் அத்தைய பாத்துப்பாங்க. மனோஜ் பண்ண தப்புக்கு இப்ப மொத்த குடும்பமும் ஆளுக்கு ஒரு பக்கம் போற மாதிரி ஆயிடுச்சு. அம்மா நம்ம வீட்டுல ராணி மாதிரி இருந்தாங்க. கண்டிப்பா பலகுரல் வீட்டுல அந்த மாதிரி இருக்க முடியாது மீனா. அம்மாவுக்கு என்ன பிடிக்காதுதான், இருந்தாலும் அம்மாவை நான் நம்ம வீட்டுல கெத்தா இருந்துதான் பாத்துருக்கிறேன். என்னதான் அவங்க நம்மள அதிகாரம் பண்ணாலும் நம்ம வீட்டுல இருக்கும்போது அம்மா ஒரு தோரணையோட அவங்க சேர்ல அப்படி உட்காந்துருப்பாங்க. இதுதான் நம்ம இடம், இங்கதான் நமக்கு பாதுகாப்பு, சுத்தி நம்ம புருஷன் பசங்க எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. இப்ப இன்னொரு வீட்டுல போய் எப்படி அவங்களுக்கு சகஜமா இருக்க முடியும்? அத்தை உங்களை திட்டிக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்காக நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்கல்ல. என்ன மீனா சொல்ற? அவன் அம்மா, அதை மாத்த முடியாதுல்ல. இந்த நிலைமை இப்படியே இருக்காதுங்க. கடனை கட்டி முடிச்சிட்டா வீடு நம்ம கைக்கு வந்துரும். அந்த காசு சம்பாதிக்க என்ன செய்யலாம்னு மட்டும் யோசிங்க. நீங்க எப்பவும் உழைக்க தயாரா இருக்கிறவர் தான். நானும் உங்களுக்கு துணையா இருக்கேன். அந்த வீட்டை மீட்கிற வரைக்கும் நிக்காம நம்ம ஓடுவோம். இவ்ளோ கஷ்டத்துலயும் மாமா நம்மள நம்புறாரு. அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாத்தணுங்க. ஆமா மீனா, அப்பாவை கௌரவமா திரும்ப அந்த வீட்டுக்குள்ள கூட்டு போகணும். அம்மா அதே கெத்தோட அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கணும். இது நடக்கிற வரைக்கும் தூக்கம் சாப்பாடுன்னு எதை பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. நம்ம குடும்பமா திரும்ப அந்த வீட்டுக்குள்ள போவோங்க. அத்தை என்னதான் என்ன திட்டிக்கிட்டே இருந்தாலும் நாள் முழுக்க என் பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க வாயால என் பேரை கூப்பிட்டு நான் கேட்கவே இல்லை. அதுவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. என்ன அம்மாட்ட திட்டவங்கன்னு வருத்தப்படுறியா? அப்படி இல்லைங்க, அவங்க திட்டுறதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு. இப்ப என்ன திட்ட முடியாம அத்தைக்குதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். திட்டினாலும் சண்டை போட்டாலும் அழுதாலும் நம்ம வீட்டுக்குள்ள அதெல்லாம் நடக்கிறப்போ எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியாது. ஏன்னா என்னைக்காவது அத்தை நம்மள புரிஞ்சுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த வீட்டுல நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தா அதுவே எனக்கு போதுங்க. கண்டிப்பா நடக்கும் மீனா. திரும்ப நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போவோம். நீ என் கூட இருக்கல, அது போதும் மீனா. எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் தாண்டற பாலம் எனக்கு வரும். அக்கா, ஏதாவது விசாரிச்சியா? விசாரிச்சிட்டேன்க்கா. மீனா அவ புருஷனோட அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காக்கா. கூட அவ மாமனாரும் போயிருக்காரு. கண்டிப்பா விஜய் அந்த வீட்டுக்கு போயிருக்க மாட்டான். ஏன்னா அவ கௌரவம் பாக்குறவ. ஆமாக்கா, அந்த அம்மா கடைசி மருமக வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஓ, அப்ப குடும்பம் 4 பக்கம் செதறிடுச்சு. பரவாயில்ல.